சாட்சியாய் நிற்கிறோம். வானாதி வானங்களில் கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளில் களி கொண்டு பாடிடுவோம். ஜீவந்தம் ஜனத்தின் கண்ணீரை துடைத்தாம். தேவஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். ஜீவந்தம் ஜனத்தின் கண்ணீரை துடைத்தாம். தேவஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். இவரிடம் தேவன், இவரிடம் கர்த்தர், மூத்திரம் அழகில் சிறந்தரிசர். இவரிடம் தேவன், இவரிடம் கர்த்தர், மூத்திரம் அழகில் சிறந்தரிசர். தினமுந்த நுகமிட்டு பேசல்வதாலே தேவ சுபாவத்தை சிறந்தோராவோ. தினமுந்த நுகமிட்டு பேசல்வதாலே தேவ சுபாவத்தை சிறந்தோராவோ. வானாதி வானங்களில் கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளில்
திரை ரபலா திரை ரபலா திரை ரபலா சட மைக்கி வீர பௌரா மனா திரை ரபலா திரை ரபலா சட. நாம் பெந்தகோஸ், நாம் பெந்தகோஸ். உங்களுக்கு தெரியும் தானே பெந்தகோஸ் சொன்னா? ரெண்டு வார்த்தை, பெந்த் பிளஸ் கோஸ்ட். பெந்த் சொன்னா 50, கோஸ்ட் சொன்னா 50ஆம் நாளில் பெற்ற அபிஷேகம். நாம் பெந்தகோஸ். நல்ல கரங்களை தட்டி பாடணும். இப்ப வர 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 നമ്മുടെ സഭകളിൽ എങ്കും കരം തട്ടി പാടുறதிല്ല. அந்த நேரம் பார்த்தா சிலர் மொபைல் நோண்டிட்டே கிடக்குது, சிலர் பிள்ளைகளை நோண்டிட்டே கிடக்குது. பிள்ளைகளை கிள்றாங்க, கிள்ளிட்டு அதை எழும்பி போறாங்க. இதெல்லாம் தவறு. மாற்றிக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச காலம் மட்டும்தான். தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்பி நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார். சீக்கிரம் பறந்து போவோம், சீக்கிரம் பறந்து போவோம். எத்தனை பேருக்கு பறக்க வேண்டும்? எத்தனை பேருக்கு பறக்க வேண்டும்? எத்தனை பேருக்கு பறக்க வேண்டும்? வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். கேட்டீங்களா? அதனால கரங்களை தட்டி தேவன் தந்த ஒரு சான்ஸ். இதே போல சான்ஸ் எல்லா இடத்திலும் இல்லை. கேரளாவில் வெறும் 200 பேரு தான். கேட்டீங்களா? ஆனா திருவனந்தபுரம் கன்வென்ஷன்ல 600 பேர் வந்து நல்ல அபிஷேகம், நல்ல அபிஷேகம். விஜயவாடாவில் ஞாயிற்றுக்கிழமைக்கு 12,000 பேர் வந்தாங்க. அங்க 2,000 பேர். இதே போலதான் அங்கு நல்ல அபிஷேகம். கடைசி நேரம் ஒரு சான்ஸ் தான், ஒரு சான்ஸ் நான் இந்த ஜனங்களுக்கு கொடுக்க போறேன். என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். பின்னே மறுபடியும் நம்மள ஏனோ தானோ என்று போல் இருக்கக்கூடாது. பாட்டு பாடும்போது தெரிஞ்ச பாட்டு தான், சரி பாட்டு தாள் பார்த்து கொள்ளுங்க. கரங்களை தட்டி பாடணும். இரண்டாவது ஒரு பாட்டு, இரண்டாவது பாட்டெல்லாம், நாலாவது பாட்டு இன்னைக்கு மலையாளம் பாட்டு வேண்டாம். மூன்றாவது பாட்டு உன்னதமானவரின் உயர் மரபில் இருக்கிறவர். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. எல்லாரும் பாட்டுதான் திறக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் அவங்க பாடி கொடுப்பாங்க. கை தட்டி என்று பாடுவோம். கை தட்டி பாடுங்கள் எல்லாரும். கை தட்டுவது 10 ஆசீர்வாதம் உண்டு தெரியுமா? 10 ஆசீர்வாதம் என்ற மொபைல் உண்டு. 10 ஆசீர்வாதம். அதுல ஒரு ஆசீர்வாதம், கை தட்டும் போது உங்க பிரெயினில் அவங்க எழுதியது எனக்கு தெரியாது. பிரெயின் டியூமர் வராமல் இருக்குமா, டயபெட்டிஸ் வியாதி சுகமாகுமா, பிரஷர் வியாதி சுகமாகுமா. என் மொபைல் இருக்கு. வேர்ல்டு கேர் சென்டர், வேர்ல்டு கேர் அவங்க எழுதி இருக்கிற காரியம். வேர்ல்டு கேர் சென்டர், ஹெல்த் கேர் சென்டர், ஹெல்த் வந்து பாருங்க. 10 ஆசீர்வாதம். அதனால கை தட்டுங்க. சும்மா கை உட்காந்துட்டு வெற்றில பாக்க மாதிரி இல்லையா? வெற்றில பாட்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். எடுத்துட்டு எந்த வெற்றில சுண்ணாம்பு தடவுது. நல்ல கை தட்டி பாடுங்க எல்லாரும். எழுப்பதன் உண்டாகட்டும். பறந்து போவோம், பூமியை விடுவோம். எத்தனை பேருக்கு பறக்க ஆசை உண்டு? அது மட்டும் பார்க்கட்டும். ஆசை உள்ளவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், முழக்கமாக. ஆமென். உன்னதமானவரின் மரபில் இருக்கிற பாட்டு ஒன்று பாடுவோமாக. கை தட்டி பாடுங்கள். ஊழியக்காரர் கை தட்டி பாடுங்கள். எல்லாரும் கை தட்டி. உடனே வியாதி சுகமாகும். இது ஒரு கையும் தட்ட மாட்டாங்க, பாட்டும் பாடாங்க. தேவனை துக்கப்படுத்துறீங்க. அவர் துதிகளில் வாசமாயிருக்கும் தேவன். தேவாதி தேவன் எங்க வாசமாயிருக்கிறார்? துதிகளில். அப்ப நீ துதிக்காவிட்டால் உன்னில் எங்க தேவன் வாசமாயிருக்கிறாரு? நீ ஏமாற்றுகிறீங்க. துதியுங்க, பாட்டு பாடி துதியுங்க, அந்நிய பாஷை பேசி துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி துதியுங்க. அப்ப தேவன் உன்னுக்குள் வாசமாய் இருப்பார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும், சத்தமா சொல்லுங்க, வாய்க்காம போகும். ஏன் பயப்படுறீங்க? நீ தேவனை துதியுங்க. முன்காலத்தில் நமது ஊழியத்துக்கு எவ்வளவு பிரச்சனை. இப்படி ஆராதனை நடக்கும் போது இந்த பாம்பை, தண்ணி பாம்பை கொண்டு வந்து விடுவாங்க. தண்ணி பாம்பு
யாரும் எழும்ப மாட்டாங்க. அது ஜனங்கள் அதுக்கு மேலே ஆவி நிரம்பிட்டே இருக்கும். பாம்பு பயந்து போய்விடும். கேட்டீங்களா? தேவனுடைய வல்லமைக்கு விரோதமான எந்த வல்லமையும் பூமியில் இல்லை. அப்படிப்பட்ட வல்லமையினால் என்னையும் உங்களையும் தேவன் நிரப்பினார். நாம் வல்லமையுள்ள தேவ ஜனம். வல்லமையுள்ளவரே 3 அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமாக. இனி கை தட்டி அந்த 3வது தமிழ் பாட்டு ஒன்று பாடுங்க. இது ரிவைவல் மீட்டிங். அதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு தான். கன்வென்ஷன் கீதங்கள் எழுதியிருக்கு. அது கன்வென்ஷனுக்கு பாடியதுனால கன்வென்ஷன் கீதம். இப்ப ரிவைவல் தான், எழுப்புதல். எல்லாரும் வயசானவங்க வேண்டாம், மற்ற எல்லாம் முழங்காலையில் உட்காருங்க. வயசானவங்க வேண்டாம், நீங்க வசதி போல உட்காருங்க. வயசானவங்க வசதி மற்ற நிக்க வேண்டாம், உட்காருங்க. கை தட்டி ஒன்று பாடுங்க. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். உன்னதமான தேவன் இறங்கட்டும். அவர் சந்தோஷப்படட்டும். நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வியாதிகள், தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாறட்டும். மாறி சந்தோஷமாக ஜீவித்த ஒரு அருமையான ஜீவியத்தை செய்த அடையாளங்களாக, அற்புதங்களாக மாற்றப்பட்ட பறந்து போவோமாக, பறந்து போவோமாக, இந்த பூமியை விட்டு பறப்போமாக. பாடுங்க.
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேரம் சிறகுகளால் மூடுவார். 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 உன் வழிகளிலெல்லாம் உன்னை தோழர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நிறுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நிறுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேரம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேரம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேரம் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேரம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேரம் 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 சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேரம் சிறகுகளால் மூடுவார். 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 Hallelujah, ribila bala dera ira bala dera ira bala chadana mana dila ira bala. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுங்கள் பேசுங்கள். கரங்களை தட்டி தட்டி அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுங்கள். ஆவியில் தேவனை ஆராதனை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் எழுப்புங்கள். துவோலோ திலை ரபல சடனா மனா திரி பில பல திலை ரபல நைட்டி பில பல திலை ரபல சட சோதரம் 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 ஆமென் ஆமென் ஹalleluya Kabara bila bola kada mana jidi kabara mana jidi bila bola kada mana jidi kabara mana jidi bila bola kada Amen நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி உட்காருங்க. அந்நிய பாஷையில் பேசுங்க. ஒரு 10 நிமிடம் பேசுங்க.
உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவானவன் பயந்து நடுங்கி ஓடுவான். கேட்டீங்களா? முன்காலங்களில் சபையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், தெய்வீக சுகத்தில் நிற்கிறபடியினாலும், விசுவாச ஜீவியத்தில் ஜீவிக்கிறபடியினாலும், பரிசுத்தமான ஜீவியம் நகைகளை எல்லாம் எடுத்து வேறுபாடு ஜீவியத்தில் ஜீவிக்கிறதுனால் எத்தனையோ பிரச்சனைகள். அந்த பிரச்சனையின் மத்தியில் இந்த அபிஷேகத்தினால தான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். அதுபடியால் அபிஷேகத்தை விடாதீர்கள். எல்லாரும் ஆவி நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி தேவனை துதியுங்கள். பின்னால இருக்கிறவர்களும் ஆவியில் நிரம்புங்கள். சரீரத்தை விட்டுக் கொடுங்கள். Hallelujah, rivila bhura mana dirivila bhura mana dirivila bhulam chadana mana diraila balam chadana deivame. Hallelujah, rivila bhura mana dirabana. சத்தமாக அந்நிய பாஷையில் பேசுங்கள். அப்படியே பேசுங்கள், அப்படியே பேசுங்கள், சத்தமாக பேசுங்கள். சத்ருவானவன் உன்னை விட்டு விலகும், விலகும், விலகும். பிசாசை உன்னை குற்றமில்லை. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே பேசுங்கள், பேசுங்கள். அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்கள். ஆவியில் நிரம்புங்கள். எல்லா வியாதிகள் சுகமாகட்டும். பாலா திராய் பாலா Amen, amen, amen. Hallelujah, rabala delai, rabala derai, rabau ram chadana mana dela. Mighty be rabau ram chadana mana delai, rabala. சிலர் மௌனமாயிருக்கிறீர்கள். அந்நிய பாஷையில் பேசுங்கள். சகோதரனே, சகோதரியே, மௌனமாயிராதே. அதும் இது யோசிக்காதே. தேவன் உன்னை தொடுகிறார். அபிஷேகத்தினால் தேவன் உன்னை தொடுகிறார், தொடுகிறார். விடுதலை, விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள்.
ரபானா. பிசாசே, இடமில்ல, இடமில்ல, வெளியே போ, வெளியே போ சத்ரு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே பல பிரச்சனைகள் இருக்கலாம். வியாதிகள், கடன் தொல்லைகள், சாபங்கள், சில பில்லி சூன்ய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், பூர்வீகமான சில பிரச்சனைகள் இருக்கலாம். இருக்கட்டும். நீ ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்பட்டு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அப்போ நீ வெளிச்சம். இந்த வெளிச்சம் வரும்போது இருள் எல்லாம் மறைந்து விடும். பாருங்க, இப்ப வெளிச்சம் வந்தாச்சு. இருளை போ, இருளை போ சொல்லணுமா? வெளிச்சம் வந்த உடனே இருள் மறைந்து விடும். கேளுங்க, கேளுங்க, கேளு. இப்ப யாரும் ஆவி நிரம்ப கூடாது. நான் சொல்ல பிறகுதான் கேளுங்க. கேட்காம அவசரப்பட்டு குதிக்காத, கேளு. அப்போ இந்த அபிஷேகத்தில் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், மனமகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி. சத்தமாக மகிழ்ச்சியோட சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அது என்ன முறிந்த ஆவி? என்ன தெரியுமா? துக்கங்கள், கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பில்லிசூன்ய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், செய்வின கோளாறுகள், நஷ்டங்கள், வியாகுலங்கள், துக்கங்கள். அதுதான் முறிந்த ஆவி. இன்னைக்கு யாரை பார்த்தால் நான் துக்கமாயிருக்கிறேன், துக்கமாயிருக்கிறேன், துக்கமாயிருக்கிறேன். என்ன துக்கம்? என்ன துக்கம்? நீங்க இயேசுவை பரிகசிக்கிறீங்க. நீ எங்களோட ஊழியக்காரர் அப்படிதான். யாரை பார்த்தால் எப்படி இருக்கிறீங்கம்மா? துக்கமாயிருக்கிறேன். நீ எப்படி இருக்க? அப்படி இருக்கு, துக்கமாயிருக்கு. எல்லாருக்கும் துக்கம்தான். என்னமா துக்கமாயிருக்குன்னு சொன்னா ஒரு பட்டம், ஒரு டிகிரி போல. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த 32 காரியங்களை செய்தார் கல்வாரியில். 1 2 3 4 5 6 அல்ல, 32. இன்னும் ஏராளம் செய்தார். ஒரு லிஸ்ட் எடுத்து அது பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறேன் முந்தி. அதில் முதலில் அவர் செய்தார், எஸ்ஐயா 53ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, அவர் துக்கத்தை சுமந்தார். ஏது சுமந்தார்? எல்லாரும் சொல்லுங்க, துக்கத்தை சுமந்தார். நின்ற துக்கத்தை நான் சுமந்துட்டேன். அப்ப நீ சொல்ற நான் துக்கமாயிருக்கிறேன், துக்கமாயிருக்கிறேன். ஒரு கதை இருக்கு இல்லையா? ஒருத்தனை ஒரு சுமந்துட்டு போற ஒரு தாயாரு അല്ലെങ്കിൽ ஒரு வயசானவரு ஆறுமாகட்டும் வண்டியில உட்கார சொன்னாங்க. அவன் உட்கார்ந்த உடனே வண்டியில இப்படி வச்சுட்டே. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அது வெறும் கதை அல்ல, அது உண்மையான அனுபவம். நீ இயேசுவுக்குள் வந்த பிறகு, இயேசுவின் வண்டிக்குள்ள வந்த பிறகு, நீ இயேசுவினுடைய இளைப்பாறுதலுக்குள்ள, ஆறுதலுக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள, சமாதானத்துக்குள்ள நீ வந்த பிறகு, இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொன்ன பிறகு, நான் துக்கமாயிருக்கிறேன், துக்கமாயிருக்கிறேன் சொன்ன நீ இயேசுவை பரிகசிக்கிறது போல. எங்க இந்த துக்கம் சுமந்தீங்க? எங்க சுமந்தீங்க? கேட்டீங்களா? அது எவ்வளவு பெரிய பரிகாச வார்த்தை. இயேசு நம்முடைய துக்கத்தை சுமந்தார். ஒன்று படிங்க, எஸ்ஐயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கத்தை சுமந்தார். இயேசு துக்கத்தை சுமந்தாரா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டாமா? இயேசு நம்முடைய துக்கத்தை சுமந்தாரா? சுமந்தார். அப்ப நான் துக்கம் 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 என்று சொல்வது எப்படி? எப்படி? இயேசுவை பரிகசிக்கிறது போல. பரிகசிக்காதீங்க. துக்கத்துக்கு பிறகு அவர் மகிழ்ச்சியே தந்தார், சந்தோஷத்தை தந்தார், சமாதானத்தை தந்தார். இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பாருங்க 18 விதத்தில் ஒரு சார்ட் போட்டு இருக்கிறார். உங்க கூட்டம் முடித்த உடனே உங்களுக்கு கொடுக்கப்படுவாங்க வேணுங்க. 18 விதம் வேதத்தில் உண்டு. அதுல உபதேச ரீதியில் 7 சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம், ஞான ஸ்நானத்தில் சந்தோஷம், தெய்வீக சுகத்தில் சந்தோஷம், அபிஷேகத்தில் சந்தோஷம், பாடுபடுவதில் சந்தோஷம், முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுவதில் சந்தோஷம், கர்த்தருடைய வருகையில் சந்தோஷம். அல்லாமல் வேதம் வாசிக்கும் போது சந்தோஷம், தியானிக்கும் போது சந்தோஷம், சுத்திகரிக்கப்படும் போது சந்தோஷம், உப்புரவாகும் போது சந்தோஷம், திருப்பி கொடுக்கும் போது சந்தோஷம், வசனத்தின்படி ஜீவிக்கும் போது சந்தோஷம். எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம் தேவன் தந்தார். நீ துக்கமா இருக்கிறன்னு சொன்ன நான் தன்ன சந்தோஷம் எங்கேன்னு கேட்பார். நான் தேவன் கேட்பாரு எந்த சந்தோஷத்தை எங்க, நான் தன்ன சந்தோஷம் எங்கே. இதெல்லாம் ஒரு வீண் வார்த்தை. நமது வாழ்க்கை சில துக்கங்கள் பிரச்சனைகள் வரும், அது ஞாயிற்றுக்கிழமை கேட்கலாம். தேவனுக்கு மகிமை. அதனால தான் சந்தோஷத்தில் நாம் காணப்பட ஒரு வழி, 18 வழியில் ஒரு வழிதான் பரிசுத்தாவியின் சந்தோஷம். வெறும் இது கை தட்டுவது மட்டுமல்ல, ஆடுவது மட்டுமல்ல, சாடுவது மட்டுமல்ல, இது வல்லமை மட்டுமல்ல. திருத்துவ தேவனில் 3ஆம் ஆளத்துவ தேவன் பரிசுத்தாவியானவர் மெல்கிசேதேக் நமக்குள் வந்த வாசமாகிறார். யோவான் 14:20 நேற்றைக்கு அந்த பிரசங்கத்தில் கேட்டீங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியம். தெரிஞ்சிட்டு ஒரு பாட்டு பாடுங்க. என்னையும் தான் என்னையும் தான் சொல்லக்கூடாது, என்னையும் தான் வடை சுடுறாங்க. வடை ஊழியக்காரரும் கூட தான். பரவாயில்ல, எல்லா ஊழியக்காரும் வந்துட்டீங்களே, சந்தோஷம். அதையா அதையா எல்லாம் வந்தாச்சு. ஒரு ஊழியக்காரர் அங்க இருக்கக்கூடாது. நாளைக்கு எல்லாம் இங்க வரணும். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அந்த பாஸ்டர் எம்டி தோமஸுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடுங்க. சாப்பாடா முக்கியம். யோவான் ரோமர் 14:17 என்ன வாசிக்கிறது வாசிங்க. உங்களுக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யம், நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பிறகு நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். சந்தோஷம் தான் மன மகிழ்ச்சி. கேட்டீங்களா? சந்தோஷம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது கேட்டீங்களா, மனம் பிரகாசிக்கும், இருதயத்தில் சந்தோஷம். அப்போது சந்தோஷத்தினால கரங்களை தட்டுகிறோம். சந்தோஷத்தினால உங்க சரீரத்தில் வியாதிகள் போய்விடும். இதான் தெய்வீக சுகம். இதான் தெய்வீக சுகம். நீ சந்தோஷப்பட்டு பாருங்க, மகிழ்ந்து பாருங்க, களிகூர்ந்து பாருங்க, தேவனில் மகிழ்ந்து பாருங்க, உங்க வியாதி போய்விடும். கேட்டீங்களா? அதான் தெய்வீக சுகம். ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும், சுகம் தாரும், ஏசப்பா சுகம் தாரும், சுகம் தாரும். கையில் இருக்கிறதா நட்டுழியம் வேற இல்லையா? நீ ஒன்னும் ஜெபிக்க வேண்டாம். நல்ல ஆவியை நிரம்பி சந்தோஷப்படுங்க. உங்களுடைய ஹிருதயத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு என்னென்ன வியாதிகள் உண்டோ, என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ, என்னென்ன கஷ்டங்கள் வியாகுலங்கள் பிசாசுடைய போராட்டங்கள், வில்லிசூன்ய போராட்டங்கள் ஏத்தி இருந்தாலும் இன்றைக்கு பறக்கும். இன்றைக்கு போ, இன்றைக்கு உனக்கு விடுதலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம். இப்போது நான் ஆவியில் நிரம்பி மகிழ போகிறேன். தேவன் என்னை சந்திப்பார் என்று விசுவாசமுடையவர்கள் கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்கள்.
ஒரு கோரஸ் பாட போறேன். கோரஸ் பாட மாட்டேன், ஆனா ஒரு கோரஸ் உங்களோட சந்தோஷத்துக்காக முழங்கால இருக்காங்க. என்னையும் தானந்தம் என்னையும் தானந்தம் சொல்லக்கூடாது. ஆமென். என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓ என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்திருது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அப்படி அந்நிய பாஷை பேசுங்கள், அப்படியே பேசுங்கள், கரங்களை தட்டி பேசுங்கள், சந்தோஷமாக பேசுங்கள். ஆமென். ஆமென். இதே போல தேவஜனமே വീടുകളില് ഒരു 15 നിമിഷം ഒന്ന് ആവിയിൽ നിറമ്പുക. ഒരു 10 നിമിഷം സ്തോത്രം பண்ணுங்க. உன்னுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லை மாறிவிடும். எத்தனையோ அனுபவத்தோட தான் சொல்றேன். இப்போது நம்முடைய நேரமாய் விட்டது, இந்த செக்ஷன் நேரமாய் விட்டது, அதனால முடிக்க போறேன். அப்படின்னா தேவன் நமக்கு தந்த சந்தோஷத்துக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய எல்லா கட்டுகளை, பிசாசினுடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாத்தான் தோற்று விட்டான். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமது தேவாதி தேவன் இயேசு கர்த்தர் ஜெயித்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அந்த ஜெயத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த கன்வென்ஷன் 3ஆம் நாள் மாலையிலும் எங்கள் மத்தியிலே நீ எழுந்தள்ளி இருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் கொண்டே கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் சமூகம், குணமாக்கும் வல்லமை, விடுதலை, பரிசுத்தம் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் உணர்வோடு தேடும்படி ஒரு சந்தர்ப்பம் கூட தந்தபடினால ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக கட்டுகளை அறுத்து சுகமாக்கி விடுவித்து சந்தோஷத்தை தந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கபடி ஒரு சந்தர்ப்பம் கூட தந்தீரே,
கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய தாசனை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே ஜனத்துக்கு தேவையான வான மன்னாவை தருவீராக. ஜனங்கள் தொடப்படட்டும். உம்முடைய வசனம் ஜனத்துக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே இந்த கூட்டத்தை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். சாட்சியை ஆசீர்வாதமாக்கி தாரும். மகிமையும் கனத்தையும் எடுத்துக் கொள்ளும்.